தமிழ்நாடு மின்வாரியத்தின் கேங்மேன் தொழிலாளர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவு சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல நூறு கோடியிலே, கார் பந்தகம் பல நூறு கோடியிலே எங்கே இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கல்வரை தெருவிலே. யாராணி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊருள் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். ஒண்ணும் கிடையாது உனக்கு. பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா? பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண். இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் 1ஆப்ல இருந்து 12ஆப் வரைக்கும் புத்தக விலை ஏறிச்சு. அப்படியே எது அத்தியாவசியமோ அதன் விலை ஏற்றிருது. சொத்து வரியை ஏற்றிருது, மின்சார வரியை ஏற்றிருது, பால் கட்டணத்தை உயர்த்திருது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிருது. நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போற தரவழிகளே. நீ ஒரு தடவை யோசிக்கணும். எதனால எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறீங்க? மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், வேளாண் குடிமக்கள் போராட்டம், இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாருமே போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள்? யார் ஓட்டு போடுவது? யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது? துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தா உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா? சிந்திக்கிற திறன் இருக்கா? அரசியல் அறிவு இருக்கா? கேள்வி வருமா? எப்படி? எத்தனை காலம் இந்த பிரச்சனை? நானே எல்லாத்தையும் 5 வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யுவராஜ் தம்பியில வரும்போதுல இருந்து பிரச்சனை. இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழுல நான் வந்து இதே மாதிரி சிறப்பாளர்களா வந்து பேசணும். அப்பவே இதே கோரிக்கை தான் முன்வைத்தேன். இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருந்தது, அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருந்தது. அதனால இது கவனிக்கப்படல. யாரு சிந்திச்சு பாரு. கள்ளச்சாராயம் குடிச்சவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெருமக்கள், எவ்வளவு பேர் போனார்கள்? ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒருத்தரும் போய் பார்க்கலையே. ஏன் பார்க்கல? இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை, உன்னுடைய இடம் இதான்டா. இவ்வளவுதான். எங்க ஓரத்துல போ, கத்திட்டு போ. உன்னை கவனிக்கிறது கிடையாது. நீ நாதியற்றவன், உனக்கு அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால நீ ஒண்ணு கிடையாது. இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? எல்லா துன்ப கூட்டுதலுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிற அதை தேடி ஓடுறா புடா அப்படிங்கிற. மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய கேங்மேன் தொழிலாளர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.